ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் மக்கி பேசுகிறேன். விநாயகா போற்றி. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த காசு தங்கவே மாட்டேங்குதுங்க. எந்த நேரத்தில் தான் சம்பளம் வாங்கினோங்க அந்த காசு ஹாஸ்பிட்டலுக்கே செலவாகிடுச்சிங்க. தேவையில்லாத தண்ட செலவாக வந்துருச்சுங்க. என்ன தாங்க பண்ணுறது? வாங்குகிற சம்பளம் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு மாதம் கூட எனக்கு செலவாக மாட்டேங்குதுங்க. என்னால் சேமிக்க முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா, சம்பள காசில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். முதல்ல சம்பளம் வாங்கினோன்னா அந்த முதல் காசை எடுத்து நம்ம குலதெய்வத்துக்கு வச்சிடணும். இது ஹிந்துஸ் ஃபாலோ பண்ணுறது. மற்றவங்களாம் என்னென்னா ஒரு சுப செலவு பண்ணணும். என்னென்னா மல்லிகைப்பூ, மகாலட்சுமிக்கு வந்த மல்லிகைப்பூ, கல்கண்டு, கல்லுப்பு, மஞ்சத்தூள், இதில் ஏதாவது ஒன்றாவது வாங்குங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா உங்களால் முடியும் 4மே நாள் வாங்கணும்னா 4மே வாங்க. கண்டிப்பாக அந்த 4 பொருளையும் வாங்கிட்டு சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு, உங்கள் சம்பள காசையும் சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு, கொஞ்சம் நேரம் இந்த காசு எனக்கு உபயோகமாக செலவாகணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த காசை செலவழிக்க ஆரம்பிங்க. அந்த மாதம் உங்கள் சம்பள பணம் உங்களுக்கு எப்படி மிச்சமாகுது, எப்படி உபயோகமாக செலவாகுதுங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.